ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னதாக ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அவுட்டிங், வீட்டில் என்ன சமைச்சேன், இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு சிங்கப்பூர் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் விலாகாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆகஸ்ட் 9 சிங்கப்பூரோட நேஷ்னல் டே. ஆகஸ்ட் 8 ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் செலிப்ரேட் பண்ணி ஹாஃப் டே விட்டுடுவாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஆகஸ்ட் 8 மோஸ்ட்லி நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்கு ரெட் அண்ட் ஒயிட்டில் வர சொல்லுவாங்க. ஏன்னா நேஷ்னல் ஃப்ளாக் ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பியை பிக் பண்ணுறதுக்காக கூட வந்திருந்தாங்க. ஸ்கூல் ஒரு 1 hour ஏர்லியாக விட்டதும் இந்த குட்டீஸ்க்கெலாம் ஒரே ஆட்டம். சரி, நாங்களும் எங்களுக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நல்லா விளையாடிட்டு அப்புறமா வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த வெயில் நேரம் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து நாங்கள் 3 பேரும் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டோங்க. ஒரு சூப்பரான ஒரு கோன். ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் சீக்கிரமாக அப்படின்னு யோசிக்கும் போது பானிபூரி ரெடிமேடாகவே ஸ்ரீமுருகனில் கிடைக்குது. வத்தல் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். அழகாக குண்டு குண்டாக ரோட்டு கடையில் இந்த பையாவங்க வச்சுருக்கிற பானிபூரி மாதிரி அதுவாக இங்கே பாருங்கள், மேஜிக் பால்ஸ் மாதிரி வந்துடுது. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ட்ரையாக ஒரு ஸ்டஃபிங்காக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி மட்டும் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். அவ்வளவு தாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே ஆகஸ்ட் 9 நேஷ்னல் டே, சிங்கப்பூரோட பர்த்டே. இது 59th இயர். சரி, கார்னிவலுக்கு கூப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சி போனால் எல்லா கூட்டமும் அங்கே தாங்க இருக்குது. பயங்கர க்ரௌடாக இருந்தது. க்ரௌடை பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துடுவீங்க, அந்தளவுக்கு இருந்தது. சரி வாங்க, நம்மளும் என்ன பண்ண முடியுமோ அந்த பூத்தில் போயிட்டு பசங்களுக்கு ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூஆர் நின்று பசங்க ஒரு 2-3 ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணாங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொல்லி தான் கூப்பிட்டு போனேன். நிறையா க்ரௌடு இருக்கும், எல்லா இடத்துலையும் நிற்க முடியாது. கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதில் க்யூவில் நின்று நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பசங்களும் ஓகே சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல புக் மார்க் பண்ணாங்க. அடுத்தது என்னடா இது அப்பளம் மாதிரி ஏதோ இருக்குதே அப்படின்னு நினச்சேன். அதில் கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்பளம் மாதிரி இருக்கேன்னு கிட்டே போய் பார்த்தா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, இந்தாங்கன்ட்டு 2 கொடுத்தாங்க. அது என்னென்னா உடன் பீஸ் தான். அது மேலே நம்மளோட பசங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி மேலே பெயிண்ட் பண்ணலாம். நிறையா கலரிங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பயங்கர க்ரௌட். குட்டீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே ஜாலியாக பண்ணாங்க. பேஷன் ஆர்ட்ஸ்லேருந்து பண்ணுறவங்க, அதாவது இந்த ஆக்டிவிட்டிலாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோடையது ரொம்ப நல்லாயிருக்கும். கீ செயின் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் எங்களால் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. 3 ஆக்டிவிட்டியில் நிற்க வச்சு இவங்கள பண்ண வச்சுட்டு அடுத்தது இந்த பவுன்சிங் கேசலுக்கு போயிட்டாங்க. எப்பயுமே இந்த பவுன்சிங் கேசலும் அங்கே இருக்கும். இந்த க்யூவில் நின்று நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். இந்த தடவை எல்லா க்யூவிலும் நிற்க விடாமல் 3 ஆக்டிவிட்டி பண்ண வச்சுட்டு அடுத்தது பவுன்சிங் கேசலில் என்ஜாய் பண்ணுங்கன்னு விட்டுட்டேன். ஒரே விளையாட்டு தான் 2 பேருக்குமே. தம்பிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவர் மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தார். மற்றபடி கொஞ்ச நேரத்தில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த ஏரியாவோட அட்வைசர். எல்லாருக்குமே பலூன்ஸ் நல்லா பஞ்சாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க இதை வாங்கினாங்க. இன்னும் ஒரு 5 பீஸை பறக்க ஹீலியம் கேஸ் பலூன். இது சிங்கப்பூரில் அன்னெசரியான பேனர்ஸ் எதுவும் இருக்காது. ஃபெஸ்டிவல் டைம் இல்லை செலிப்ரேஷன் டைமில் இந்த மாதிரி எம்பிஸ், அந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியா எம்பிஸ் விஷ் பண்ணுற பேனர்ஸ் இருக்கும். அதோட சிசியில் கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட்ஸ் இருக்கும். இது இல்லாமல் கிண்டர் கார்டனோட ரீஓப்பனிங், அட்மிஷன்ஸ் இது ரிலேட்டட் இருக்கும். நியூ இயர், பொங்கல், தீபாவளி, சைனீஸ் நியூ இயர், நேஷனல் டே, ஹரிராயா, இந்த டேட்ஸில் கண்டிப்பாக பேனர்ஸ் இருக்கும். ஆக்டிவிட்டீஸை விட இந்த பலூன் அவங்களுக்கு கிடைச்சது தான் ஃபேவரட்டாக இருந்தது. வீட்டுக்கு பிரிஞ்சால் வெண்டைக்காய் வச்சு சைட் டிஷ் பண்ணியாச்சு. நான் பச்சை பயிறு வச்சு கிரேவி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கிளம்பி கோவிலுக்கு போனோம். ஆடி மாதம் 4வது வெள்ளி. அம்மனை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் நாகருக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் அம்மனுக்கு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். சிங்கப்பூரில் ஆடி மாதம் அம்மன் அலங்காரம் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் டே செலிப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.